ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, வானதியும் பாண்டியனும் மெக்கானிக் ஷாப்பில் வந்து பேசின்னு இருக்கிறது தான் வந்து காமிப்பாங்க. அவர் வேலை செய்கிற பையன்கிட்ட வந்து இன்றைக்கி ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதுக்கு, இன்றைக்கி சார் எனக்கு ஈவினிங் பொண்ணு பார்க்க வராரு, அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சொல்லியிருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து வானதி வந்து பாண்டியன்கிட்ட வந்து விடாத கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ பொண்ணு பார்க்க வரணும், நான் சுடிதார் போட்டுக்கிட்டோமா, சாரீ கட்டிக்கிட்டோமா, என்ன செய்யட்டும், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம், என்ன தோடு போட்டுக்கிட்டோம், இதெல்லாம் நீ கொஞ்சம் சொல்ல, நான் போட்டுக்கிறேன், இதெல்லாம் மேட்சாக பண்ணிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் உன் விருப்பம், இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுருக்கிறேன், எனக்கே இது ஒரு மாதிரியாக இருக்குது நீ கேட்குறதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே வந்து பார்த்தோன்னா, வானதியோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீ வரணும், எனக்கு நான் வந்து உனக்கு காஃபி கொடுக்கணும், நீ என்னை கண்ணால் பார்க்கணும், அதை பார்த்து ரசிக்கணும், எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னும்போது, நீ சொல்கிறது தான் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து அப்படியே முழிச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். உடனே வந்து வானதி வந்து எனக்கு ரோஸ் எல்லாம் கொண்டு வா, இதை தான் வாங்கிட்டு வா, நிறைய சர்ப்ரைஸ் கொண்டு வா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து வானதி கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பல்லவனும் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போவாங்க இல்லைங்களா. ஆக்சுவலாக அவங்க வந்து காலேஜுக்கு போகாமல் சினிமாவுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து 2 பேரும் கிளம்பி போகிற நேரத்தில் தான் வந்து சோழன் வந்து அந்த வழியாக வருவார். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, பல்லவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சிக்னல் கொடுத்துட்டு நிற்பாங்க. சரி வா ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பல்லவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஒளிய வச்சுருவார். சோழன் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுவார். உடனே பல்லவன் வந்து எங்கள் அண்ணனாலாம் எனக்கு பயம் கிடையாது, இப்போ கூட கூட்டின்னு போய் சொல்லிடுவேன், நான் லவ் பண்ணுற பொண்ணு இவ தான் அப்படின்ற மாதிரின்னு. அப்போ சொல்ல வேண்டியது என்ன, ஏன் வந்து மறைச்சிக்கிட்டு நிற்கிற அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு இவர் சொல்லுவார், இருக்கிற பிரச்சனை இல்லை, இது வேறையா, அதுதான் அவர் கல்யாணம் ஆகிடுச்சில்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ எப்படியா இருந்தாலும் விஷயம் தெரிய தான் போதும், அன்னைக்கு பார்த்துக்கலாம், இப்போ சினிமாவுக்கு தானே போகிறோம், எதுக்கு அவர்கிட்ட பிரச்சனை, வா கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் சொல்லுவார். சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அடுத்தது சோழனை தான் காமிப்பாங்க. சோழன் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து பாண்டியனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க இல்லையா, அதனால் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பார். சேரன் வந்து கேட்பார், டேய் காலையிலேருந்து இங்கேயே கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டுருக்கிறியே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இப்போ என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். ரொம்ப தலையை வாரின்னு இருக்காதரா, முடியெல்லாம் கொட்டிட்டு போகுதுன்னு அவர் வந்து வாய் வைக்காதுன்னு, நானே இப்போ தான் பார்த்து பார்த்து வாரின்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிலா வந்து கோவமாகவே வருவாங்க. வாப்பா நிலா, இப்போ தான் வந்தியா அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் வாங்குவார். சரி, இவர் உடனே சோழன் என்ன பண்ணுவார்னா, பூ எடுத்து கொடுத்து, ஏங்க இது உங்களுக்காக தாங்க வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா ஈவினிங் பாண்டியனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லையா, அதனால் நீங்கள் சாரீ கட்டுவீங்க, சாரீக்கு மேட்சாக அந்த பூ வச்சுக்கோங்க, உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசின்னு இருப்பார் அவர். ஆனால் நிலா கோவமாக இருக்கிறத வந்து சேரன் வந்து கெஸ் பண்ணிடுவார். நான் அண்ணா ஒரு நிமிஷம், நான் சோழன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு ரூமில் போவாங்க. அதுக்கப்புறம் நிலா ஏதோ கோவமாக இருக்குதுடா, எதனா பிரச்சனையா, என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட கேட்பார். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் யோசிப்பியா, நாங்கள் 2 பேரும் ரொமான்ஸாக இருக்கிற மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லிவிட்டு உள்ளார போகிறாரு. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் யாருங்க என் ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு, அவன் மெசேஜ் பண்ணியிருந்தா கூட தான் என்ன, நீங்கள் எதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா சொல்லக்கூடாதா, நீங்கள் யாருங்க என் ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் கண்டினியூஸாக திட்டுவாங்க. ஓ, இந்த பிரச்சனையால் தான் இவ கத்துறாளா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து மனசுக்குள்ளே யோசிப்பார். ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், அவன் தான் பொறிக்க மாதிரி நடந்துக்கிறான், ஆனால் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, என்னை எவ்வளோ கூப்பிட்டு அசிங்கமாக திட்டினான்றது தெரியுமா, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் பண்ணுற பிரச்சனையில் நான் தான் அங்கே ஃபேஸ் பண்ணுறேன் அந்த பிரச்சனையை, நீங்கள் யார் கேட்டுங்க என் ஃபோன் எடுக்கிறீங்க, என் ஃபோன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் என்னங்க இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழனை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின்னு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாருன்னுட்டு நடந்த விஷயத்த அத்தனையுமே வந்து சோழன் வந்து சொல்லுவார். இந்த மாதிரிலாம் இன்றைக்கி லாஸ்ட் பொங்கல் அதெல்லாம் அனுப்புறது சரிங்க. அவர் என்னவே அனுப்பியிருந்தாலும் நான் அதை ரிப்ளை பண்ணுறேன்னோ பண்ணலையோ, நீங்கள் எதுக்குங்க என் ஃபோன் எடுத்து ரிப்ளை பண்ணீங்க? அவன் என்னை எவ்வளோ அசிங்கமாக திட்டினான்னு தெரியுமா? நீங்கள் பண்ணது, அவர் மெசேஜ் அனுப்பிச்சது, நீங்கள் திட்டினது எனக்கு எதுவுமே தெரியல. நானாக வந்து கேட்கும்போது தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாவது நான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருப்பேன் நான். அவர் வந்து நான் அமைதியாக நின்னதுனால அது இன்னும் பெனிஃபிட்டாக நினச்சிட்டு இன்னும் அதிகப்படியான திட்டு தான் திட்டினான் அந்த ராகவ் என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து பேசுவாங்க. இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா அவனை அடிக்கிறேன்னா. ஆமாம், இது தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. உங்கள் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, உங்களை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கண்டமேனிக்கு வந்து நிலா வந்து சோழனை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உடனே சேரன் வந்து இந்த கதவு தட்டி, என்னப்பா பிரச்சனை, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நடந்த விஷயத்த வந்து சேரன்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இவர்கிட்ட பிடிக்கவே இல்லைண்ணா. சார் என்ன பண்ணியிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா? ராகவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, என்கிட்ட இது சொல்லவே இல்லை. இவர் பாட்டு அசிங்கமாக திட்டி மெசேஜ் அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு. அவன் வந்து இவ்வளோ கேவலமாக மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ ஒரு கேவலமாக கொஷின் கேட்டான் ஆஃபீஸில். எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா நடந்த விஷயத்தெல்லாம் சேரன்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு சேரன் என்ன சொல்லுவார்னா, சோழன்கிட்ட, ஏன்டா நிலா ஃபோனில் ஏன் நீ மெசேஜ் அனுப்புகிற, அட்லீஸ்ட் நிலா கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நீ எதுக்கு ரிப்ளை பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் கேட்பாங்க. அண்ணா, இப்போ நீங்கள் பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பாக வானதி வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களும் சந்தாவை கல்யாணம் பண்ணிடுவீங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு 2 பேரும் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் இருங்க. நான் அடுத்த செகண்டே இந்த வீட்டை விட்டு நான் போயின்னே இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்றத பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் பொண்ணுங்களே யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் அந்த 2 பொண்ணு வந்ததுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன். எனக்கு இவர்கிட்ட வாழ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சேரன் கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்குற சீனு தான். வானதியை வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக போவாங்க. எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடியாக நின்றுட்டுருப்பாங்க. இன்னும் பாண்டியன் வந்து வராத இருப்பார். அவருக்கு கால் பண்ணுவாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வரும். பொண்ணு வீட்டிலேருந்து வானதி வீட்டிலேருந்து கண்டினியூஸாக கால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணி வந்துட்டிங்களா, வரலையே, எங்கே இருக்கிறீங்கன்றது கால் பண்ணுவாங்க. சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு தான் வரும். உடனே வந்து வானதி வீட்டில் வந்து அவங்க மாமா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா, டைம் வந்து 5:30லேருந்து 6 மணி வரலையும் நேரம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தா ரொம்பவே நல்லதா இருக்கும். டைம் வேறு போயிட்டே இருக்குது. வராங்களா இல்லையான்னு கேளுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் வானதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்ன்றது வரும். உடனே வந்து பார்த்திங்கன்னா, சேரனுக்கு தான் கால் பண்ணி பேசுவாங்க அவங்க. என்னாச்சுன்னா, எங்கே இருக்கிறீங்க, வரீங்களா, வந்துட்டுருக்கிறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி பாண்டியன் ஒன்றும் கடையிலேருந்து வரலப்பா, நான் பாண்டியனை கூட்டின்னு வரோம், நாங்களாம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து வானதிக்கிட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம், நான் வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அவங்க சொன்னதுக்கு, இதோ உடனே கிளம்பிட்டேன்ப்பா, அந்த பாண்டியன் வந்தோடனே கிளம்புற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா, சோழன் தான் கேட்பாங்க, என்னாச்சுண்ணே அப்படின்ற மாதிரி. இன்னும் பாண்டியன் கால் பண்ணாக்கா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருதுன்னு வானதி சொல்லுதுரா அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவார். நீ கால் பண்ணண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவர் கால் பண்ணி பார்ப்பார். அப்பயும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். என் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து, இவனை நான் இன்றைக்கி வேலைக்கே அனுப்பிச்சிருக்கக்கூடாது, தெரியாத வேலைக்கு அனுப்பிட்டேன், இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லின்னு இருப்பாங்க. உடனே சரி, நான் போயிட்டு பாண்டியனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சோழன் வந்து அங்கேருந்து கிளம்பி நேராக கடைக்கு போவார். கடையில் வேலை செய்கிற பையன்கிட்ட கேட்பாங்க, பாண்டியன் எங்கன்னா, அவர் அப்போவே கிளம்பிட்டாருண்ணே அப்படின்ற மாதிரி தான் வந்து வேலை செய்கிற பையன் வந்து சொல்லுவான். உடனே கிளம்பிட்டான், நான் வீட்டுக்கு வரவே இல்லையே, கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு. அவர் அப்போவே கிளம்பிட்டாருண்ணா, எங்கன்னா கடையில் வண்டி கிண்டி எதனா ரிப்பேர் ஆகிடுச்சா என்னவோ தெரியல, நீங்கள் போகிற வழியில் பார்த்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் வந்து சொல்லுவான். சரிடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து கிளம்பி வருவார். எங்கெங்கேயோ தேடுவாங்க, டைம் ஆகிட்டே இருக்கும். சேரன் உடனே
சோழனுக்கு ஃபோன் பண்ணி, "பாண்டியன் எங்கே இருக்கிறான்? என்னன்னு கேட்டியாடா? எங்கே இருக்கிறான்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "தெரியலண்ணே, நான் அதை தான் தேடின்னு இருக்கிறேன் நான்" அப்படின்னு. "டைம் ஆகிட்டே இருக்குதுடா, அவங்க வீட்டில் வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்களே" அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். "அதுதானே நானும் தேடின்னு இருக்கிறேன் நான், ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது, தேடிட்டு வரேன் நான்" அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. டைம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் வந்து நேராக வானதி வீட்டுக்கு தான் இருப்பாங்க. வானதி இவர் பாண்டியன் மட்டும் தான் வானதி வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அவர் போயிட்டு நேராக வந்து வானதிக்கு வீட்டில் வந்து, "எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதில எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க நான் விருப்பப்படலை நான். எங்கள் அண்ணனுங்களுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வானதியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன்" அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதி வீட்டில் சொல்லுவாங்க. "என்ன பாண்டி பேசுகிற? என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ?" அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, வானதியுடைய அண்ணா வந்து என்ன சொல்லுவாங்க, "நான் சொன்னேனே கேட்டிங்களா? இவன் எப்போ இவன் இவன் ஒரு ஆளுன்னு இவனை நம்பி பொண்ணு கொடுக்க போனீங்க. இவன் எப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா? நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து இவன் கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கிறான் அவன்" அப்படின்ற மாதிரி தான் வானதி அண்ணா வந்து திட்ட ஆரம்பிப்பார். உடனே பாண்டியன் வந்து கையெடுத்து கும்பிட்டு, "என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை ஏமாற்ற மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா, வானதியுடைய அப்பா தான் வந்து எதுவுமே பேசாத, "சரி நீ கிளம்புப்பா" அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து பாண்டியனை வந்து கிளப்பி விடுவார். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.